வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் இந்த ஆறுமுகம் ஆகிய சோதிடர் பல கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து வைத்துள்ளேன். அதில் சில கருத்துக்கள் 100க்கு 85% வெற்றி அடைந்து இருக்கிறது என்று நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். அதை நீங்கள் எப்படி சொல்லியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் யூடியூப்பில் பார்க்க வேண்டும், இல்லைன்னா கமெண்ட்ஸை பார்க்க வேண்டும். எனக்குத்தான் யாரும் கமெண்ட்ஸ் அனுப்ப மாட்டீர்கள், சப்ஸ்கிரைபும் செய்ய மாட்டீர்கள், லைக்கும் பண்ண மாட்டீர்கள். அது உங்கள் விருப்பம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இப்பொழுது இந்த சோழி பிரசனம் மூலமாக உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்கிறேன், கேளுங்கள். ஜோதிடத்தையே மிந்தர அளவுக்கு சொல்கிறேன். இன்று சனிக்கிழமை. சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு 1,00,000 பேர் இன்னைக்கு சென்றிருப்பார்கள். போன வாரம் 1,00,000 பேர் சென்றிருப்பார்கள். ஆனால் போன வாரம் 2,00,000 பேரை சென்றிருப்பார்கள். இந்த 2,00,000 பேரும் இன்று 2,00,000 பேர் சென்று வந்தவர்களுக்கு சனி பகவான் என்ன செய்திருக்கிறார் உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது மனசின் திருப்திக்கு கோயிலுக்கு செல்கிறோம், அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் சொல்லுவதை நன்றாக கேளுங்கள். நான் இந்த சோழி மூலமாக மிக மிக ஆராய்ந்துகிறேன், பல முறை சொல்லுகிறேன். என்னடா இந்த ஆள் இதையே சொல்லிட்டு இருக்கிறானே, இல்லை, இதைத்தான் சொல்லி ஆகணும், ஜோதிடம் இதான் சொல்லி ஆகணும். இப்போ காலையில அரியசன் நல்லவர் என்ன சொல்றாரு, அது எதோ சொல்லிட்டு இருக்காரு டெய்லி, மேசராசி ரிசுராசின்னு. வேற வழி இல்லையா, அவர் அதான் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்ணுவாரு? அது மாதிரி நான் என் சோழிக்கிறது என்னை பத்தி தான் சொல்லி ஆகணும். நான் வேற ராயம்னா எடுத்து விட முடியாது. இதுல என்ன நடக்காத சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து. அவர் வேற மாதிரி சொல்லுகிறார், நான் வேற மாதிரி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அவர் பந்தா பண்ணி டிவி மூலியமா சொல்லுகிறார்கள், மக்கள் உலகம் போல பார்க்கிறார்கள். என்ன அவ்வளவு வசதி இல்லை. எனக்கு தெரிந்தவர்களை வைத்து நான் எடுத்துக்கொள்கிறேன். பார்க்கிறவர்கள் பாருங்கள், பார்க்காதவர்கள் என்னை சில வேவு பார்க்கிறார்கள். அது சிலது நடக்கிறது. அவருக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இன்னொன்று சொல்லுகிறது, கேளுங்கள். சிவன் அடிகளார்களை சொல்வதை யார் தவறாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகா தண்டனை ஆண்டவன் கொடுத்து விடுவார். யார் கொடுப்பார்? அந்த அண்ணாமலையார் கொடுப்பார். நாங்கள் அண்ணாமலையாருடைய சீடர்கள். நாங்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு போய்தான் வர வேண்டியதும் இல்லை. அண்ணாமலை இதே இடத்தில் வரவழைப்போம். அவ்வளவு சக்தி படைத்தவர் நான். யாராவது ஒரு ஜோதிடர் காலையில் 7 மணியிலிருந்து அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் இந்த பாட்டில் இருக்க தண்ணி ஒரு சொட்டு கூட குடிக்காமல் ஒரு அர்ச்சகர்களோ ஒரு ஞானியோ இருப்பார்களா? இருக்க முடியாது. நான் இருப்பேன். என்னுடைய ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். பாத்ரூமும் போக மாட்டேன். என்னுடைய பாத்ரூம் மட்டும்தான் போவேன். வெளியில் எங்கும் முனிசிபாலிட்டி பாத்ரூம், கார்பரேஷன் பாத்ரூம், அடுத்த வீட்டு பாத்ரூம் செல்ல மாட்டேன். அது மிக தவறு. ஒரு ஜோதிடர் அடுத்த வீட்டு பாத்ரூமில் கைகால் கழுவி கொண்டு மூஞ்சி கழுவி கொண்டு வருவது மிக மிக தவறு. அது என்ன தவறு என்று அவருக்கு தெரியும், சொல்ல மாட்டார். ஏன்னா நாமெல்லாம் ஜோதிடத்தில் முழுமையாக ஆராய்ந்து மக்களுக்கு பலன் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். நாமெல்லாம் நன்றாக இருந்தால்தான் இந்த வாக்கு நன்றாக பொழியும். ஒரு கார்பரேஷன் பாத்ரூம் சென்று வந்தால் அங்கே எத்தனையோ பேர் சென்று வந்திருப்பார்கள். நாம் ஒரு பையன் கொண்டு போயிருப்போம், அந்த பையன் கீழே வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமா, நம்ம சென்று வந்து என்ன பிரயோஜனம்? தவிர்க்க முடியாத காலத்தினால் சென்று வந்தோம் நீங்க சொல்லக்கூடாது.
நம்ம உடம்பை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சேலஞ்சு கட்டணும் என்று நான் சொல்லுகிறேன், என்று சொல்லுகிறேன், கேளுங்கள். என் கூட 6-7 அச்சிகள் வாங்கள், திருவண்ணாமலை கூட்டிக் கொண்டு வாருங்கள். நைட்டு திருவண்ணாமலை வண்டி ஏறுவோம், அங்கே சாமி கும்பிடுவோம், காலைக்கு வந்து சேருவோம். நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க? நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அந்த வீடு வந்து இறங்குவேன். பாத்ரூம் வராது, எதுவுமே வராது. பண்ணை கட்டிக்கலாமா? அந்த அளவுக்கு நான் சாமர்த்தியமா உடலை கட்டுப்பாடு வைத்திருக்கிறேன். அதை மேலே தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண ஜோதிடர் அல்ல இது. இங்க இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாநில நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஆளு 5 நாள் சாப்பிட மாட்டான் என்று 5 மாநில நண்பர்களுக்கு தெரியும். உற்றார் உறவினர்களுக்கு தெரியுதோ தெரியவில்லையோ, நண்பர்களுக்கு தெரியும், கூட்டிக் கொண்டு போற நண்பர்களுக்கு தெரியும். நான் இன்று மதியம் ஒரு 3 மணி, இரவு 3 மணிக்கு மதுரை செல்கிறேன். மதுரையில் ஒரு மருத்துவரை சந்திக்கிறேன். வெளியே காலம் ஒரு 4:30 மணிக்கு. இங்கிருந்து என்ன லேட் ஆகும், சேலம் போனா 4 மணி நேரத்தில் போயிடறாங்க. அவர் வண்டி இருக்கிற எங்கேயுமே நிற்காத போகுது. உடனே கார் எடுத்து கூட்டிட்டு போற, 4:30 மணிக்கு அவர் வேலையை முடிச்சுக்கிற, உடனே வண்டி ஏறி வந்துடுறேன். என்ன தாகம் கிடைக்கும்? நான் வீட்டிலிருந்து தண்ணி கூட கொண்டு போக மாட்டேன். அதை தெரிந்து கொள்ளுது. சரி, ஏன் சொல்லுங்கள் என்றால், ஒரு மனிதன் நினைத்ததெல்லாம் சாப்பிட்டாத்தான் தாகம் எடுக்கும். நம்ம உடம்புல நாம தான் பக்குவப்படுத்திக்கணும். போண்டா சாப்பிடுவது, வடை சாப்பிடுவது, காலிஃப்ளவர் சாப்பிடுவது, தோசை சாப்பிடுவது, ஆனியன் சாப்பிடுவது, இதையெல்லாம் சாப்பிட்டால் எந்த நேரமும் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். செடிக்கு உரம் வேற மாதிரி. ஆனா எதுவுமே சாப்பிடாமல் வீட்டு 4 இட்லி தின்னு கொண்டு வந்தால் நமக்கு எந்த விதமான ஒரு இது கிடைக்காது. அது இட்லி அப்படியே தான் இருக்கும். அதே போல் சில இடத்துல காபி சாப்பிட ஆசைப்படுகிறோம். நம்ம வீட்டில் போடுற காப்பி வேற, அங்க போடுற காப்பி வேற, அங்க போடுற பால் வேற. எவ்வளவு பெரிய ஆனந்தமான இருக்கும், அன்னபூர்ணாவா இருக்கட்டும், உங்க வீட்டு காப்பிக்கு அதுக்கு வித்தியாசம் தான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த ஜோதிடத்தை அந்த அளவுக்கு நன்றாக நம்ம பார்க்க வேண்டும். ஜோதிடர்கள் அதான் மக்களுக்கு புரியும், மக்கள் நன்றாக நம்புவார்கள், மக்கள் காரியம் ஜெயமாகும். இதை சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் இந்த இடத்துல உட்கார்ந்து சொன்னா வாக்காக வருகிறது என்ன அறியாமல். நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஒருவன் வந்து என்னைகிட்ட கேட்கிறான், அவன் வீட்டில் என்ன நடக்காது, அவரை புட்டு வைக்கிறேன். அது யார் என்றே தெரியாது. அவர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு போறார். எவ்வளவு ஐயா கொடுக்கட்டுனாலும் நீங்க புரியப்பட்டு கொடுங்கன்னு. இவ்வளவு வந்து காசு வாங்குவதில்லை. அதாவது ஜோதிடத்தில் ஜோதிடம் பார்க்கிறவர்கள் பணம் சம்பாதிக்கிறதை அப்பால் எடுத்து வைத்துவிட்டு மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்தால் மக்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். 11 தேங்காய், 9 தேங்காய், 2 சீப்பு பழம், இதெல்லாம் வாங்கிக்கொண்டு யாருக்கு கொடுக்குறோம்? தேவையே இல்லை. இதெல்லாம் நீங்க வந்து என்னை தவறாக நினைக்காதீர்கள். உண்மை. கடவுளுக்கு தேவை ஒரே ஒரு கற்பூரம். கையெடுத்து கும்பிட்டால் போதும், அவர் எல்லா காரியம் செஞ்சிடுவார். அதே போல் இந்த 108 சோழியின் மூலமாகத்தான் எல்லா பலனும் சொல்லுகிறேன். நீங்கள் என் இடத்தில் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் வந்தால் இந்த 108 சோழியில் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் பார்ப்பேன். உத்தரவு கொடுக்கவில்லை என்றால் சென்று ஒரு 6 மாசம் கழித்து வாருங்கள். இல்ல உங்க வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொல்வேன். எனக்கு பணம் போச்சு, ஒரு 100-200 கொடுப்பாங்க, போச்சு. அது பெருசு இல்லை. நான் சொல்லு வாக்கு பழிக்க வேண்டும்.
ஆகவே யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் ஒரு நன்றாக சோழியர் சொல்வதை கேளுங்கள். நான் மிக கருத்தாக சொல்கிறேன். என்னை சோதித்து பார்க்கணும் என்றால் நீ சோதித்து பாருங்கள். ஒரு 4 பேர்த்த அனுப்பிச்சு விடுங்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்று கேளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அனுப்புங்கள். இது உண்மை. பல ஊர்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் வெற்றி அடைந்திருக்கிறேன். யாரும் குறை சொல்ல முடியாது. 2 வருடத்துக்கு முன்னால் பேசினவர் இன்று பேசுகிறார். அவர் டக்கு போன வைத்து விட்டார். ஏன் என்றால் அதையே சொல்லுகிறீர்கள், இங்கே அப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சரியான பாதையை செல்ல முடியாத தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தோனேசியா அனைவருக்கும் சொல்கிறேன். உங்கள் பாதையை நன்றாக தெளிவுபடுத்தி இந்த ஜோடி பார்க்கும் ஜோதிடரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய குறையை கேட்டால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவேன். நீ தெரிந்து கொள்ளலாம். தொழில் முடக்கம், திருமண தடை, புத்திர பாக்கியம், சில வீட்டில் சில பிரச்சனைகள் எல்லாம் இதில் தீர்த்து வைக்கிறதுக்கு வழி இருக்கிறது. நான் மந்திரம் செய்ய மாட்டேன், கயிறு கட்ட மாட்டேன், தகவல் எழுத மாட்டேன், எந்த கோயிலுக்கும் போக சொல்ல மாட்டேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பகோணம் போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க சொல்ல மாட்டேன். அதாவது வேஸ்ட். அதே போல் இந்த கருணொலி மாலை மாட்டுங்க, அதுவும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவதோ அதை செய்யுங்கள். உங்கள் காரியம் பாஸ் ஆகும். 100க்கு 100 உண்மை. என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனையில் செயல்படுகிறது. நான் காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான் பார்க்கிறேன். நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னுடைய சோழியை யார் ஒருவர் நன்றாக உத்து ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் ஒரு 10 வீடியோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு தொழில் சாணம் நன்றாக இருக்கும். இன்று கோசாப்பழ வியாபாரம் பண்றவர்கள், கொய்யாப்பழ வியாபாரம் பண்றவர்கள், மளிகை கடை வியாபாரம் பண்றவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஜோதிடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இதை மட்டும் பார்த்து அன்று தொழில் ஆரம்பிங்கள். இன்று 200 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருந்தால் அடுத்த நாள் 400 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருக்கும். அதுதான் கோடிக்கு ஆகாது. ஆகவே அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்து கொண்டிருக்கு. திருப்பூர் நடந்து கொண்டிருக்கிறது, மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஒரு கறிக்கடை வியாபாரி, வியாபாரமே இல்லையா, நினைச்ச பக்கம் கயிறு கட்டி இருக்கிற எல்லாம் தொங்குது அப்படி சொன்னார். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிரு, ஒரு 10 வீடியோ பாரு, வியாபாரம் அவளே எனக்கு கேளுனேன். அதெல்லாம் கழட்டி வச்சு 2 வேளை கேட்டாராம். அதெல்லாம் எனக்கு 4 கிலோ 3 கிலோன்னு அவனை கடை அறுக்க முடியலையா. அதனால் நான் தமாசு சொல்லவில்லை. எனக்கு நீங்க வீடியோ பார்த்து எனக்கு நான் கோடீஸ்வரன் ஆக போவதில்லை. நான் சாதாரண ஒரு சோழி புஸ்தகம் பார்க்கும் ஜோதிடர் சிவனடிகளார். பாருங்கள், நான் சொல்வதை கருத்தை கேளுங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.